our beloved brothers and sisters. Join with us in Bible study at Alpha Word Ministries on every Thursday 8 p.m. Man of God Pastor John Samuel is the messenger. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆல்ஃபா வேர்ட் வார்த்தை ஊழியர்களின் பைபிள் ஸ்டடிக்கு மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக், மே ஃபர்ஸ்ட் பைபிள் ஸ்டடி. I welcome you all to the Alpha Word Ministries. Come and participate and join and enjoy the Word of God, and let us renew our strength through the Word. May God bless us. Let's turn our Bibles to Romans chapter 4, verse 17. ரோமர் 4 அதிகாரம் வசனம் 17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பன் ஆனான். இங்கே போதும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனம் பெருசாக இருக்குது. இதில் பாதி தான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது. நம்மளுக்கு அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். God gives a promise அங்கே எழுதியிருக்கிற பிரகாரமாக அவன் தான் விசுவாசித்தவருமாய், அவன் தேவனை விசுவாசித்தான். அது எப்படி விசுவாசித்தானா, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று அவன் நம்பினான். விசுவாசித்து உயிர்ப்பித்து இல்லாதவைகளை, அதாவது ஆங்கிலத்தில் போகும், he does everything which is non-existent before, அதை இருக்கிறவைகள் போல கூப்பிடுற தேவன். இன்றைக்கி நம்ம தேவனாகிய கர்த்தருடைய சிறப்பே என்னென்னா, ஒரு காரியம் இல்லைன்னு சொன்னால் அதை இருக்கிறது போல அழைக்கிறது. நம்ம நினைப்போம் இட்ஸ் நாட் பாசிபிள், ஹவு கேன் வி கால் லைக் தட். எல்லா வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் நம்ம இதை அழைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல பார்ப்போம், தேவன் வானத்தை பூமியும் முதல்ல சிருஷ்டித்தார். வானங்களையும் முதல்ல எத்தனையோ வருஷங்களுக்கு, எத்தனையோ பில்லியன்ஸாக ட்ரில்லியன்ஸ், அதில் எனக்கு தெரியாது, எத்தனையோ ஆதியிலே அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த வார்த்தை. அவர் சிருஷ்டித்தார், அவர் தான் சிருஷ்டித்தார்ன்றதுக்கு அடையாளம் வந்து. ரெண்டாவது, அவர் தான் பூமியை சிருஷ்டித்தார்னு அழுத்தம் திருத்தமாக போட்டிருக்குது. பூமியை ஷேப் பண்ணி எல்லாமே பண்ணது அவர் தான். அதை சிருஷ்டிக்கும் போது அவர் என்னென்ன திட்டம் பண்ணினாரோ அதை தான் வச்சார். அப்போ அவர் அது இல்லை, பூமி அது வரைக்கும் இல்லை, எந்த ஒரு காரியமும் பூமியில் ஆக்டிவிட்டீஸும் நடக்கலை. அப்போவும் அவர் என்ன பண்ணுறாரு, பிளான் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையும் இதுதான். லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு ஜெனசிஸ் சாப்டர் 1. ஸோ காட் இஸ் ஒரு ப்ரீ பிளான்டாக இல்லாத காரியங்களை வரவழைக்கிறார். இது அவருடைய தன்மை, அவர் குணாதிசயம், அவருடைய எபிலிட்டி, அவருடைய பவர், அவருடைய எல்லாத்தையும் கொண்டாடுறதுக்கு அவருடைய தன்மை, சிறப்புத்தன்மை. சரி, இப்போ பாருங்கள் 1வது வசனத்தில் வாசிங்கம்மா. ஆதி ஆகமம் 1 அதிகாரம் வசனம் 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ இந்த 2 வசனத்துக்குமே பயங்கர மீனிங் இருக்கு. இப்போ 1வது வசனம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து முடிச்சிட்டாரு. ஆனால் நம்மளுக்கு முன்பாக யாரோ குடியிருந்திருக்காங்க பூமியில். அதான் 2வது வசனம் சொல்லுது. அந்த குடியிருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையாக வச்சுட்டு போயிட்டாங்க. அதை யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, பிசாசு தான். சரி பாருங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் இல்லை, இதில் இது ஒரு நிமிஷம். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, டெப்த்தில் இருள் இருந்துச்சு. இப்போ God has decided to rectify everything. எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணுறாரு.
உடனே இந்த ரிப்பேர் ஒர்க் பண்ணுறது யாருன்னா ஆவியானவர். அதான் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கிறார். ஸோ ஃப்ரம் வாட்டர் ஒன்லி எவ்ரி திங் கேம் அவுட். அப்போ உருவாக்குனதை ஆவியானவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அங்கே பிதாவாகிய தேவன் ப்ளூ பிரிண்ட் அடிக்கிறாரு, பிதாவாகிய குமாரனாகிய தேவன் வாயில் பேசுகிறாரு, ஆவியானவர் அதை உருவாக்கி கொண்டு வைக்கிறாரு. இதுதான் அவங்க 3 பேர் ஒருத்தர் தான். அந்த இது அவங்க குணாதிசயங்களை போட்டு. 2வது 3வது படிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஆவியானவர் தன் வேலைகள் எல்லாம் செவ்வனே செய்து முடிச்சிட்ட பிறகு he gives a signal, it is completed. then வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு தேவன் சொல்றாரு. அது வரைக்கும் வெளிச்சம் கிடையாது, இதுதான் இல்லை. வெளிச்சம் வாஸ் நான் எக்ஸிஸ்டிங். ஆனால் தேவன் ஒளியாக இருக்கிறார். இன்னொரு இடத்துல வசனத்தில் போட்டிருக்கு, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அப்போ தேவன் அப்படி வெளிச்சம் உண்டாக கடவுதும் போது தன்னுடைய வெளிச்சத்தை அங்கே கொடுக்குறார். சரி பார்ப்போம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஒரு வெளிச்சம் உண்டாகுது எல்லாத்து மேலேயும், நாட் ஒன்லி பூமி, கம்ப்ளீட் த என்டையர் சோலார் சிஸ்டம் உண்டு இல்லை, எல்லா இதில் மில்கி வே மாதிரி எல்லா கேலக்சிலையும் எல்லாம் வந்துருது, வெளிச்சம் வருது. வெளிச்சம் நல்லது என்று தேவன் படிங்க. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அதாவது இந்த இதை உண்டாக்குறதுக்கு முன்னாலே தேவனுக்கு மனுஷனுக்கு என்ன தேவை, மனுஷனுக்கு ஏற்றதை தான் பூமியை படைச்சார். மனுபுத்திரருக்காக தான் பூமியை உண்டாக்குனது. மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதை படிச்சுட்டு வர்றார். ஸோ ஹி கிரியேட்ஸ் லைட் அண்ட் சேஸ் லைட் இஸ் குட். ஸோ ஹி செப்பரேட்ஸ் லைட் அண்ட் இருள், அதாவது டார்க்னஸை பிரிக்கிறாரு. ஸோ பகலுக்கு வெளிச்சம் பேர்றாரு, ராத்திரிக்கு இரவுன்னு பேரிடுறாரு. படிக்கமா. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார், இருளுக்கு இரவு என்று பேரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் அவர் சொன்னது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இத்தனை சமயத்தில் பூமி அஸ்தமானம் ஆகும், சூரியன் அஸ்தமானமாகும், இத்தனை சூரியன் எழும்பும் சொல்லிட்டு பார்ப்போம். சம்டைம்ஸ் நீங்கள் ஃப்ளை பண்ணும்போது, நான் நிறைய தடவை ஃப்ளை பண்ணியிருக்கேன், இந்த ஈஸ்டர்ன் சைடில் ஃப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருட்டில் தான் ராத்திரி தான் 10-12 மணிக்கு 2 மணிக்கு கிளம்பும். ஆனால் வென் வி ரீச் இந்த மாதிரி அந்த அடுத்த கண்ட்ரிஸில் போய் சேரும்போது பார்த்திங்கன்னா அங்கே நல்ல வெளிச்சமாக இருக்கும். எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது, ஏன்னா பூமி உருண்டையாக இருக்குது. அந்த சைடில் முதல்ல வெளிச்சம் வந்துருச்சு, சூரியன் உதிக்க தொடங்கிடுச்சாங்க. So the difference of 4,000 kilometers or 5,000 kilometers, time zone, everything changes. ஸோ இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. கர்த்தர் அந்த சூரியன் வந்து பூமியை சுற்றலை, பூமி தான் சூரியனை சுற்றி வருது, இதுதான் உண்மை. ஆனால் சூரியனை வெளிச்சப்படுற பூமியின் பகுதியை அவர் சூரியன் படுற பூமியை வெளிச்சம்னு வச்சார். சூரியன் இந்த சைடில் பழகாத போது அந்த இடத்துல இருட்டாக இருக்கும். இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம காலையில் இருக்கிறோன்னு சொன்னால் அமெரிக்காவில் ராத்திரியாக இருக்கும். இதுதான் காரணம். இப்போ இது ஒரு நாள் பாருங்கள், இந்த இடத்துல தேவன் இல்லாத ஒரு காரியத்தை படைக்கிறார். அது அவரால் தான் முடியும், அவரை தவிர்த்து வேறு யாராலையும் முடியாது. நல்லா கவனமாக கேளுங்க, படிங்க அதை. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. அப்படியே இப்போ தேவன் சொன்னா அப்படியே ஆயிடுது. ஏன்? அவருடைய ஃபெய்த் எங்கேயோ இருக்குது. இதான் தேவகரமான விசுவாசம்னு பேர். அவர் முதல்ல ப்ளூ பிரிண்ட் போடுறாரு, இதுதான் நடக்கணுன்றாரு, அது நடக்குது.
இந்த இந்த 2 காரியத்தை நம்ம படிச்சுட்டு, இது பைபிள் ஸ்டடி ஷார்ட்டாக இருக்கிறனால சீக்கிரம் முடிப்பேன். இப்போ தேவன் இதே 1ஆம் அதிகாரத்தில் தான் போட்டிருக்கு, தன்னுடைய சாயலாகவே மனுஷனை படைத்தார், தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார். கடைசி படைப்பு தான் மனுஷன். அதை ஒண்டி படிப்போம் நம்ம. 1ஆம் அதிகாரம் 26-27. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 26-27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்போ என்ன இது ஏன் இந்த வசனத்தை 4 தடவை சொல்கிறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும், பின்னால் ஒரு நாள் எழும்பி நான் இந்த மிருகத்தின் சாயலில் படைக்கப்பட்டேன்னு சொல்லுவான் யாராவது. இது இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லி மனுஷனுக்கு நல்லாவே புரியற மாதிரி சொல்லியிருக்காரு. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்படின்னா 2 கை 2 கால் எல்லாமே அவர் மாதிரி தான். இந்த மாதிரி படைப்பு பிசாசுக்கும் கிடையாது. அதனால தான் அவன் நம்ம மேலே பொறாமப்படுறான். 2வது பொறாமைக்கு காரணம், அவன் பூமியில் முந்தி சுற்றிட்டு இருந்தான், இப்போ அந்த பூமி நம்மளுதாச்சு, மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அவனுக்கு கோபம், தேவன்கிட்ட போய் சண்டை போட முடியாது அவனால். அவன் என்ன பண்ணுறான், நம்மளை கெடுக்கணும்னு பார்க்குறான். இந்த மனுஷனில் சுத்தமாக உலகத்தையும் கெடுத்துட்டு தான் இருக்கிறான். அதில் அவன் நம்ம அறிவின்மையாம் தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லாமனால நம்ம அதுக்கு சங்காரமாக வரும். ஈஸியாக நம்ம வெட்டி சாய்ச்சிட்டு போய்ட்றோம். காரணம் நம்மளுக்கு தெரியல, முதல்ல நம்ம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோன்றது தெரியல. தேவனுடைய சாயலாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இது தெரியாததுனால இன்றைக்கி பிசாசு நம்மளை வதைக்கிறான் போட்டு. ஒரு மாடு மாதிரியோ குரங்கு மாதிரியோ ஏதாவது ஒன்று ஷேப்பை போட்டு, இதுதான் இப்படி தான் வந்தேன், தண்ணியிலேருந்து வந்தேன், மீன்லேருந்து வந்தேன், அப்புறம் இதுலேருந்து வந்துட்டேன், அதுலேருந்து ஒரு குரங்குலேருந்து வந்தேன் மனுஷன், இப்படின்னு சயின்ஸை வச்சு சொல்ல வச்சுட்டான். சயின்டிஸ்ட்டை நிறைய பேரை கொண்டு போய்க்கிட்டோன்னா பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அது எல்லாத்தையும் சொல்லுவானுங்க. கேலக்சிஸ் இத்தனை இருக்குது, யோபு சொன்னது அத்தனையும் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே என்னையா கண்டுபிடிச்சேன்னு கேட்டால் ஒன்றும் கண்டுபிடிக்கலன்னுவாங்க. தெரியல, தன்னாலே உண்டாயிடுச்சுன்னுவாங்க. எப்படி தன்னால் உண்டாக முடியும்? ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த அறிவை கொடுத்துருக்காரு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேரும் போது தான் ஒரு குழந்தை உண்டாகுது. There is some creating ability நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதை யோசனை பண்ணி பார்க்கணும். நான் சும்மாவே பிள்ளை பெற்றுக்க முடியுமா? முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ அதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க, குளோனிங், இந்த மாதிரி இந்த மெத்தடாலஜியெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். தேவனுடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நம்ம செய்வது அது நம்மளுக்கு கேடு விளைவிக்கும். குளோனிங் போட்டுட்டு நிறைய இந்த மூவிஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறாங்க. அது மாதிரி எடுத்து அதே ஹேபிட்டில் வச்சு அவனை 500 வருஷம் 600 வருஷம் வாழ வைக்கிறது. நம்மளை மாதிரியே ஒரு ஆள். யோசனை பண்ணுங்க, ஒரு பொண்டாட்டிக்கு 2 கணவன் இருந்தால் என்ன ஆகும்? யோசனை பண்ணி பாருங்கள். இதுதான் அவனுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இல்லாட்டி அது வயசு பர்ஸா பொண்டாட்டியை க்ளோன் எடுத்து அப்படியே வச்சுட்டான்னா அவனால் மேனேஜே பண்ண முடியாது. See, let us not do that kind of creation. அவர் எதை உருவாக்கணும்னு நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்காரோ அதை ஒண்டி செய்யலாம். அதுக்கு நம்மளால் சிருஷ்டிக்க முடியும், வளர முடியும், பேச முடியும், அதுக்குள்ள பேசி வளர வைக்க முடியும். இது இந்த எபிலிட்டி நம்மளுக்கு. ஏன்னா நாம் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கோம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவர் சொல்கிறார், எல்லா மனுஷனை படைச்ச கடைசியில் படைத்தார். முதல்ல ஆகாயத்து பறவைகளும் மிருக ஜீவங்களையும் பூமியானத்தின் மேல் ஊறும் பிராணிகளையும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். ஏன்னா அவர் சாயலில் தன்னுடைய சாயலில் படைச்சனால
யூ ரோல் ஓவர் தம் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு கூட வி ஆர் ரூலிங். சமுத்திரத்தில் இருக்க திமிங்கலத்தை பிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. வெறும் கையில் ஒரு ஆள் போய் பிடிக்க முடியுமா? முடியாது. அதுக்குன்னு கண்டுபிடிக்கிறான் ஒரு கப்பலை, அது மெஷினை போடுறான், ஹண்ட் டவுன் பண்ணுறான், ஹார்பூன்னு இதை வச்சு அடிக்கிறாங்க, மாட்டுது திமிங்கலம், அதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. தனியாக போனான்னா அவங்கள சாப்பிட்ரும். கர்த்தர் நம்ம கையில் தான் கொடுத்துருக்க ஆழ்கைக்கு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் தான் பண்ணினார், அதை நாசப்படுத்துன்னு சொல்லலை. இது இன்றைக்கி மனுஷன் எல்லாம் செய்துட்டுருக்கிறான். கர்த்தருடைய கட்டளை மீறி ஒவ்வொரு இதுலேயும் காரியத்தையும் மீறுறான். அடுத்தது திருப்பி 27வது வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். உறுதிப்படுத்துகிறாரு. கர்த்தர் சிருஷ்டித்தது, நம்மை சிருஷ்டித்தது அவருடைய சாயலாக தான், வேறு சாயலாக இல்லை. அப்புறம் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அறுத்தி சொல்கிறாரு. இப்படி தான் கடவுளும் இருக்கிறாரு. நல்லா நிச்சயமாக எடுத்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம். நாம் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி தான் அவர் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு பவர் அதிகம், ரொம்ப அதிகம். ரெண்டாவது, அவருடைய க்ளோரி இஸ் மேக்னிஃபிசன்ட். நம்மளுக்கு அந்த இது ஸ்லாக்கியத்தை கொடுத்துட்டாரு, தன்னை மாதிரியே உருவாக்கி. ஒரு மிருகத்துக்கு அந்த சான்ஸ் கொடுக்கல, சத்ருவுக்கும் சாத்தானுக்கும் அந்த சான்ஸ் கொடுக்கல. இதனால தான் அவன் நம்மளால ரொம்ப கடுப்பாக இருக்கிறான். எப்பவுமே இந்த வசனத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்போ தேவன் உருவாக்குறாரு, அப்போ தன்னையே இமேஜின் பண்ணி வரைச்சிருக்காரு. நம்மளை செய்யும்போது தன்னை மாதிரியே உருவாக்கியிருக்காரு. தேவனுக்கும் இருதயம் உண்டு, நம்மளுக்கும் இருதயம் உண்டு. ஏன்னா தேவன் இருதயம் சாவாது, நிற்காது. நம்ம இருதயம் நின்றுடும். ஏன்னா மனுஷனுடைய சாயல், இந்த பூமிக்கு ஒரு ஆளை கொண்டு போய் பிளான் பண்ணுறோம். இப்போ ஒரு தேசத்தில் நம்ம குடியேற்றி வைக்கிறோம் ஒரு ஆளை. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் இருந்தால் நம்ம கல்ச்சர் படி வாழ முடியாது. அமெரிக்கன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாற முடியும். நம்ம பேச்சும் மாறும், எல்லாமே மாறும். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் கம்ஸ் ஃப்ரம் த லாங்குவேஜ். இப்போ அதில் வரும், ப்ளஸ் ஹேபிட்ஸில் மாறும். அதே மாதிரி இங்கே வந்தாங்கன்னா, அவங்க அந்த மக்கள் வந்தாங்கன்னா இங்கே ஏற்றபடி தான் வாழ முடியும். வேறு இதுலேயும் வாழ முடியாது. இந்த ஹேபிட்டை மாற்றிட்டோம். நம்ம உருவாக்குனது அது, இந்த கல்ச்சர்ன்றது. God never created any culture. He made man in his own image and likeness. அவர் என்ன சொன்னார்? ஸோ இல்லாத ஒரு மனுஷனை அவர் உருவாக்கினார். உருவாக்கி மனுஷனையும் மனுஷங்களையும் ஆண்களையும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு போட்டிருக்குது. இப்போ அவருக்கு இமேஜினேஷன் வேணும். இந்த சிருஷ்டிக்கும் போது அந்த இமேஜினேஷன் கரெக்டாக இருந்தது அவருக்கு. இதுதான் நான் படைக்க விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு கிரியேட் இட். ரெண்டாவது, அவரோட நாசியில் லைஃப் இருந்துச்சு. அந்த லைஃப்பை நம்முடைய நாசியில் ஊதுறாரு. கமான் டேக் இட் அப்படின்னு ஊதுறாரு, நம்ம லைஃப் வருது. வேதம் சொல்லுறது, மண்ணினாலே ஆதாமே உருவாக்குறார். அவன் காம்போசிஷன் எல்லாம் மண்ணிலேருந்து எடுக்கிறாரு. எடுத்து தன்னுடைய சாயலில் ஷேப்பில் படைக்கிறாரு. படைச்சி அவனுக்கு நான் 4-5 மண்ணை வச்சுட்டு சாயலில் உருவாக்கி அதை போய் நீ வணங்குன்னு சொல்லலை. அவர் நீ போய் ஆளுன்றார். அதே பாருங்கள், இந்த இடத்துல 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். நல்லா கவனிச்சுக்கோங்க, யாரு? இன்னைக்கு ஒரு ஜீவாத்மா. அப்போ மண்ணுக்கு ஒன்றுமே கிடையாது. அது நம்ம செத்து போயிட்டோம்னா மண்ணு தான். நம்ம அதுதான் போய் புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். எவருடைய சரீரம் எங்கெங்கே போகுதுன்னு தெரியும். எந்த இடத்துல விட்டானுங்க. ஈவன் சமுத்திரத்தில் விழுந்து செத்து போனானுங்கள கூட அவங்களையும் எடுத்துகிட்டு வர முடியும் அவரால். டெத் இஸ் நாட் அ இஷ்யூ ஃபார் காட். அவர் எல்லாரையும் திரும்பி உயிர்ப்பிக்க முடியும்.
அவர் willfully he terminates life. ஏன்னா இல்லாட்டி பாவம் மிகுதியாக போயிடும். இப்போ மனுஷன் வந்து பிசாசோடு சேர்ந்து பாவம் செய்ய தொடங்கிட்டான். அதனால தான் அந்த டெர்மினேஷன் கொடுத்தாரு. சரி, இப்போ வந்து என்னாச்சுன்னா அவன் வாயிலோட ஜீவ ஆத்மான்றாரு. ஒரு சரீரம் இருக்குது, அதான் மண்ணான சரீரம். இப்போ அதுக்குள்ளே அவர் ஊதும் போது ஒரு கூட ஒரு லைஃபும் போகுது, சுவாசமும் போகுது, ஒரு மனுஷனுடைய தன்மையும் போகுது. அந்த மனுஷனுடைய தன்மை இந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒட்டுக்குது. அவன் தான் உள்ளே வந்து ஆப்ரேட் பண்ணுறான். அந்த மனுஷன் தான் அந்த ஜீவ ஆத்மாவானான். அது மாதிரி இல்லை முந்தி இப்போ உருவாக்குறாரு. இதுக்கு முன்னால் இருந்ததில்லை. இதே இவங்க வேதம் சொல்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை இந்த பகதாக உண்டாக்கினார். மனுஷனை தேவனுடைய சாயலாகவே உருவாக்கினார். அவர் ரூபத்தின்படி உருவாக்கினார். அதனால் நம்மளுடைய சாயலுக்கும் ரூபத்துக்கும் கடவுளுடைய தன்மை இருக்கிறது. நம்மளாலையும் சில காரியங்களை உருவாக்க முடியும், அதான் செய்துட்டுருக்குறோம். ஆனால் தப்பாக உருவாக்குறோம். அதாங்க பிரச்சனை. தேவன் சொல்லிய காரியங்களில் எதுவுமே உருவாக்கலை நம்ம. இப்போ வந்து ஒரு இது கேட்டாங்கன்னா, ஒரு விதையை விதைக்கிறோம், வயலில் ஒரு விதையை விதைக்கிறோம். அந்த செடியை பார்த்து நம்ம பேசினா அது வளரும். இந்த சக்தி நம்மளுக்கு உண்டு. இது யாருக்கும் தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, தவறாக உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த சக்தி வேலை நினைச்சு போயிடுது. தேவ ஜனமே நல்லா கேளுக்குங்க, உங்கள்கிட்ட எக்ஸஸ் பவர் கொடுத்து வச்சுருக்காரு. அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள நிறைய உள்ள சரக்கு வச்சுருக்காரு. அவன் வந்து ஒரே ஒரு இது திருமணமான ஒரு குழந்தைய பெற்றுடுறான், அதில் ஒன்று தான் விருத்தி அடைகிறான். ஆனால் அவன் எல்லாவற்றிலும் விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவன் வெற்றிகரமாக விருத்தி அடைந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ அவர் என்ன ஜெர்மினேட் பண்ணுன்றார். யூ ஜெர்மினேட் யுவர் செல்ஃப், பிகாஸ் he has given us the ability to germinate. ஸோ இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன் நமக்கும் அந்த தன்மையை கொடுத்துருக்கிறாரு. நம்மளுக்கும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்க முடியும். ஓரளவுக்கு செய்ய முடியும் நம்மளால். யூ கான் சி. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி கேன் யூ சி? நோ படி கேன் சி. பட் ஹூ கிரியேட்டட் எலக்ட்ரிசிட்டி? தாமஸ் ஆல்வா எடிசன். சி, இது ஒன்று. ஆட்டம் பாம்பு கூட அது மாதிரி தான். இந்த நியூக்ளியர் பவர் எல்லாத்தையும் மனுஷன் தான் கிரியேட் பண்ணான். கப்பலை உண்டாக்குனான், அவ்வளோ பெரிய கப்பலை உண்டாக்குறான். அந்த கப்பலை சின்ன ஒரு ரடார் வச்சு திருப்பினான். இல்லாட்டி இப்போ அது கூட எலக்ட்ரானிக் ஆகிடுச்சு. எலக்ட்ரானிக் ஆகிடுச்சு, தன்னால் சிஸ்டம் பண்ணிக்குது. இப்படி போனால் இது ஃபெயிலியர் ஆனால் இந்த கம்ப்யூட்டர் ஃபெயிலியர் ஆனால். அந்த காலத்தில் நான் ஒரு தடவை ஒரு ஜம்போ ஜெட்டில் ஏறி பண்ணேன். அந்த பைலட் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அதில் 5 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறான். ஐ வாஸ் டெல்லிங் மீ தட் இஃப் ஹி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நியூயார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனா நான் ஸ்டாப்பாக சென்னைக்கு வர முடியும் இந்த பிளேனில். கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக அந்த பிளேன் பறக்கும். தட்ஸ் ஹவ் இட்ஸ் பீன் கிரியேட்டட். அந்த சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டர் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்த கம்ப்யூட்டர் வில் டேக் ஓவர். இந்த எபிலிட்டியை யார் கொடுத்தது அவனுக்கு? மனுஷனுக்கு. தெய்வமாக கர்த்தர். பிளேன் கண்டுபிடிச்சி 100 சில்லற வயசு தான் ஆச்சு, கொஞ்சம் தான் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் பிளேன்ஸ் எல்லாம் உருவாக்க முடியுது அவனால். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீ போட்டிருக்காரு 28வது வருஷம் 1:28 பாருங்கள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் நம்மை ஆசீர்வதித்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், நம்மளை ஆசீர்வதித்தார். அந்த காலத்தில் அந்த படைத்த ஜனங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படின்ன போது நம்மளுக்கும் ஆசீர்வாதம் வருது. நீங்கள் வந்து தேவனாய கர்த்தருக்குள்ளே வரும்போது நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? நீ இல்லாதவர்களை இருப்பவர்களை போல அழைப்பாயாக. தட் இஸ், உனக்கு கிரியேட்டிவ் பவர் கொடுத்துருக்குறேன். அந்த கிரியேட்டிவ் பவர் எங்கே கொடுத்துருக்கேன்? உங்கள் வாயில் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வாயில் சொல்ல 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 நீங்களே யூ வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் சர்டன் திங்ஸ். இப்போ பிளேன் கண்டுபிடிச்சவன் எதை பார்த்து கண்டுபிடிச்சான்? இப்போ ஒரு பறவையை பார்த்தான். அது ரெக்கையை ஃப்ளோட் பண்ணிட்டு இந்த கழுகு அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு போகுது. இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணானுங்க, எல்லாம் ரெக்கையை கட்டிட்டு மலை மேலேருந்து குதிச்சிட்டானுங்க. கீழே செத்து போயிட்டானுங்க நிறைய பேர். இந்த ப்ராசஸ் கடைசியில் தான் அவங்க த லா ஆஃப் லிஃப்ட்டை கண்டுபிடிச்சாங்க. ரைட் பிரதர்ஸ் லா ஆஃப் லிஃப்ட்டை கண்டுபிடிச்சி அவங்க அதை பயன்படுத்தி ஒரு பிளேன் இவ்வளோ வேகத்தில் போனால் அது த்ராட்டில் இழுத்தா தன்னால் லிஃப்ட் ஆகும். plane becomes light and it has got the capacity to take off. அதுக்கு இந்த ஸ்பீட் எடுக்கணும். அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க பிளேன் போகும்போது வேகமாக ஓடி ஒரு ஸ்பீட் தட்டோன்னா தூக்கும். அதில் அப்படியே பைலட் விட்டான் தூக்காமல் என்ன நடக்கும்? போய் எங்கேயாவது போய் முட்டிட்டு அத்தனை பேர் செத்து போவாங்க. ஏன்னா நம்ம ஏர்போர்ட்ஸ் ஆர் வெரி லிமிட்டட். அந்த இது போடுவான் 4000 மீட்டர் இருந்துச்சுன்னா ஒரு ரன்வே வச்சிடலான்னு சொல்லுவான். இல்லை, சம் ரன்வேஸ் ஐ ஹவ் சீன் வெரி பிக் ரன்வேஸ். ஏன்னா எத்தனையோ பிளேன்ஸ் இறங்குற மாதிரி வச்சுருப்பான். சரி, லெட் இஸ் நாட் கோ டீப் இன் டு இட். இந்த சப்ஜெக்ட் வருவோம். இந்த க்ரியேட்டிவ் பவரை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது, காட் ஹி எக்ஸிஸ்ட்னு காமிக்கிறதுக்காக நம்மளே கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ண சொன்னார். கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணி அந்த மெஷினை எத்தனையோ மடங்கு நம்ம மூளையில் நினைக்கிறது கூட நம்ம சோம்பேறித்தனம் ஆகிட்டோம். நம்மளால் அது கூட கால்குலேட் பண்ண முடியும். அது போல் அந்த மெஷின் கால்குலேட் பண்ணி சொல்லிடுது. திஸ் இன்டு த பவர் ஆஃப் திஸ்ன்னு சொன்னால் அது கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஸோ மெனி மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ்னு போட்டு கொடுத்துரும். அது கூட இப்போ ஆக்சுவலாக இது கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப சோம்பேறிட்டோம். முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வாய்ப்பாடு சொல்லிக் கொடுப்பாங்க. 8ஆம் வாய்ப்பாடு, 10ஆம் வாய்ப்பாடு, 20ஆம் வாய்ப்பாடு, இது மாதிரி வரிசையாக வாய்ப்பாடு இருக்கும். இப்போ அந்த இதுவும் போயிடுச்சு. அப்புறம் ஏதோ மெத்தடாலஜிலாம் வந்துருக்குது. அபாக்கஸ் இதெல்லாம் போடுறாங்க. இது புது மெத்தடாலஜியில் என்னமோ கையில் எப்படி இப்படி காட்டுறாங்கன்னா டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுறாங்க. இதுவும் ஒரு கண்டுபிடிப்பு தான், மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க உள்ளே இருக்கிறத ஜெர்மினேட் பண்ணுறான். கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறான். இப்போ நம்மளுக்கெல்லாம் வைரஸ் வர மாதிரி அதுக்கும் வைரஸ் வரும். அந்த வைரஸ் வந்தோடனே அந்த ப்ரோக்ராமை திரும்பி மாற்றி விட்ருவோம். அவ்வளோதான், திரும்பி போச்சு. எல்லாம் தலைகளாக ஓடும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பிளேன்லாம் தலைகளாக மாறிடும். இப்படி ஓட தொடங்கிட்டோம். எவனாவது ஒருத்தர் மாற்றி எழுதி விட்டான்னா இதில் இதையும் ஒரு கிரியேட்டிவ் பவர் தான். நல்லதை படைக்காமல் கெட்டதை படைக்கிறோம். கிரியேட்டிவ் பவர். We create something because God has given us the ability. அந்த எபிலிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு அது தெரியாது. இதை முன்னாலே புரிஞ்சிருந்தோம்னா நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருப்போம். வேதத்தில் போட்டிருக்கு நிறைய இருக்குது. தேவனுடைய வார்த்தைகளை, அவர் பேசின வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொன்னாலே போதும். We'll create lot of things. You speak to the tree and it will grow. You can increase your provisions you bought. Talk to your car engine and increase the mileage. It's a creative power. Why God made us like that? He created us in His own image. ஏன்னா வேதத்தில் படிக்கிறோம். Let us turn our Bibles to Romans 4 again. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். சரி, இந்த இடத்துல ஆபிரகாமோட கேஸ் ரொம்ப பரிதாபமான கேஸ். தேவன் அவனை கூப்பிடும்போது வயசு 75. 75 வயசில் கூப்பிட்டு ஒரு அநேக பிள்ளைகளை கொடுக்குறேன்றாரு.
நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம அந்த நிலையில் இருந்தால் என்ன யோசனை? இவன் என்ன பண்ணான், ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கொஞ்சம் இது போயிட்டான். போய் தான் அந்த இஸ்மாயில் ஸ்டோரி வருது. அதனால இன்னும் கொஞ்சம் நாள் இழுத்துச்சு. சம்டைம்ஸ் we try to help God. Don't help God. He knows what to do. நம்ம வேண்டிய வேலை ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஸ்தோத்திரம் பண்ண துதிக்க வேண்டியது, அவ்வளோதான். தட்ஸ் ஆல், சிம்பிள். வேறு ஒரு காம்ப்ளிகேட் பண்ணல. ஹேவ் ஃபெய்த் ஆன் காட். தேவன் மேலே விசுவாசம், அவரே தன்னாலே எல்லாம் செய்து கொடுக்குறார். இல்லாட்டி உங்ககிட்ட இருக்கிற சரக்கை எடுத்து கொடுப்பார் வெளியே. உனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது. நமக்குள்ளே எனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. இது தெரியாமல் தான் நிறைய பேர் செத்து போய்ட்றாங்க. அதுதான் we call it the richest place in the earth is cemeteries. நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பான் மனுஷன். அது பண்ணிவிடும், இத்தனை $1,000,000 சம்பாதிக்கணும், இத்தனை பில்லியன்ஸ் வச்சுக்கணும், இதை பண்ணணும், அந்த கார் வாங்கணும், இந்த கார் வாங்கணும், எல்லாம் யோசனை பண்ணுவானுங்க. அது எங்கே இருக்குது, தனக்குள்ளே தான் இருக்குதுன்னு தெரியாது. everything is there lying within himself. தெரியாது, ஏன்னா விசுவாசம் கிடையாது. நான் சயின்ஸ் படிக்காதீங்கன்னு சொல்ல, சயின்ஸ் படிங்க. சயின்ஸ்லேயும் கேள்வி கேளுங்க. ஏன் இந்த ஃபார்முலா போடுறேன், ஏன் இது நடக்குது, ஏன் எனக்குள்ள இவ்வளோ எபிலிட்டி வந்துச்சு, யார் வச்சது எனக்குள்ள? இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்ததுலேருந்தே எல்லாருக்கும் ஜாப்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வைரஸ் ஆன்டிவைரஸ் இது ஆன்டிவைரஸில் இது கொடுக்குறாங்க, இம்யூனிட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜாப்ஸ் போடுறாங்க. என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளேயே நம்ம பாடியிலேயே சண்டை போடுறதுக்கு யுத்த வீரர்கள் மாதிரி வெள்ளை அணுக்கள் இருக்குது. அந்த ஜாப் போட்ட உடனே கம்ப்ளீட்டாக இதுங்கெல்லாம் போய் சண்டை போடும். சண்டை போட்டு அதை சாப்பிட்டுடும். இந்த எபிலிட்டி நம்மளுக்குள்ளே கொடுத்துருக்காரு. அது ஒன்றே ப்ரூஃப் somebody has created us. நம்ம நம்மளே உருவாக்கிக்கலன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் உருவாக்கியிருக்காரு. நீங்கள் நாம் எல்லோரும் அந்த உருவாக்கினவரை தான் நோக்கி பார்க்கணும். என்னை உருவாக்கினவரே இடத்துல வருகிறேன், உங்களை பற்றி அறிகிற அறிவில் நான் வளரணும், நானும் நிறைய உருவாக்கணும், எனக்கென்று நிறைய காரியங்களை உருவாக்கி நீ தாருங்க. இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணார்? he tried to help God. Don't help God. Always ask him, he will give you. அவர் என்ன சொல்கிறார்? இயேசு என்ன சொல்கிறார்? சிம்பிளாக ask and it shall be given to youன்றார். நம்ம அது பாட்டு ஏதாவது ஒரு கேட்ட உடனே, இப்போ ஒரு நாய், கருப்பு நாய் அப்படின்னு சொல்கிறோம் வாயில். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், கருப்பு நாயை உங்கள் வீட்டு வாசலில் கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? ஒரு நான் பண்ணிவிடும் கருப்பு கலரில், அது ஒரு கயிறில் வச்சு கட்டின மாதிரி போய் பார்ப்பீங்க, எங்கே கட்டியிருக்குதுன்னு பார்ப்பீங்க. ஏன்? அந்த சிந்தனை சக்தி உங்களுக்கு அதிகம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். இதே போய் ஒரு குரங்குக்கிட்ட நான் சொன்னால் கேட்காது. ஒரு கருப்பு நாயை எங்கே கட்டி வைத்திருக்கேன்னு குரங்குக்கிட்ட சொன்னால் அது என்ன செய்யும்? சொரியும். இல்லாட்டி வேறு ஏதாவது போட்டு பேன் சாப்பிட்டுருக்கோம். நம்மளுக்கு அந்த இது அதிகம். ஏனென்றால் நம்ம தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கோம். அதை எடுத்து என்ன பண்ண திங்க் பண்ணி அப்போ நம்ம அதை எடுத்து பயன்படுத்துவோம். இப்போ இந்த கருப்பு நாயை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த கருப்பு நாயின்னு சொன்னோடனே நம்ம போய் பார்ப்போம் கருப்பு நாயின்னு. மற்ற எந்த இதுக்கும் உயிருக்கும் அதுக்கு தெரியாது கருப்பு நாயா, பச்சை நாயா, சிவப்பு நாயான்னு. நாயினே தெரியாது. ஒரு மாடுகிட்ட போய் நீங்கள் சொல்லலாம், என் மாடே அங்கே ஒரு கருப்பு நாய் இருக்குது, அதை முட்டு தள்ளுன்னு சொன்ன தள்ளுமா? தெரியாது. மாடுக்கு நீங்கள் சோறு போட்டு தான் சாப்பிட தெரியும். பால் கொடுக்கும், அவ்வளோதான். அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. இவங்க அரப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டகத்து பால் குடிப்பாங்க. ஐ ஹவ் சீன் தம் ட்ரிங்கிங். ஒரு அந்த நம்ம வச்சுருக்கோம் 1.5 லிட்டர் பாட்டில், அது ஃபுல்லாக குடிப்பாங்க. குடிச்சிட்டு அந்த வெயிலில் போவானுங்க. நம்மளால் அது முடியாது. அந்த பிரதேசத்துக்கு அவனுக்கு தான் சூட் ஆகுது. யார் அந்த எல்லாத்தையும்
சரீரத்தையும் படைச்சது, எல்லாம் கிரியேட் பண்ணுது. நம்மக்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்குது. ஜெர்மினேட் ஆகும். உள்ளே தான் வச்சுருக்காரு, வேற எங்கேயும் வைக்கல. நம்ம செய்ய வேண்டிய உலகத்துக்கு நம்ம அனுப்பும் போதே நமக்கு தேவை, இந்த உலகத்தின் வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் உள்ளே வைத்து வச்சு தான் பேக் பண்ணி தான் அனுப்புகிறாரு. எப்படி ஒரு கார், அது எப்படின்னு கேட்பீங்க. ஒரு கார் மேனுஃபேக்சர் செய்கிறான், அது மேனுஃபேக்சர் பண்ணோன்னே அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிடுறான். இத்தனை வருஷம் ஓடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை வருஷம் ஓடணும். எப்படி ஒரு காருக்கு இப்போ மாடர்ன் டேஸில் 8 வருஷம் 10 வருஷம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அது காலத்தில் 15-20 வருஷம் ஓடும். அதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அது சொல்கிறபடி நடக்கும். அவன் சொன்னபடி நடந்தால் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன வந்து பெட்ரோல் ஊற்றுற காருக்கு டீசல் ஊற்றணும்னா நின்று போயிடும். அவ்வளோதான், இன்ஜின் முடிஞ்சு போச்சு. என்ஜின் இஸ் த ஹார்ட் பீட் ஆஃப் கார். எகிரிடும். புது என்ஜின் தான் மாற்றணும். நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி தான் பண்ணி ஆகணும் இந்த என்ஜினுக்கு. ஸோ ஞானம் உள்ளவர்களாக நம்ம செய்யணும் அந்த வேலையை. ஸோ when God calls us to says us to create something, we can create. இதுதான் என்னுடைய வாதம். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஆபிரகாம் உதவி செய்து தான் போனார். ஆனால் அதே ஆபிரகாமுக்கு அவன் சரீரம் செத்து போயிடுச்சு. திருப்பியும் அதை உருவாக்குறாரு. 99 வயசில் லைஃப் வருது அவனுக்கு. அவன் 99வது வயசில் தன் மனைவியோடு சேர்ந்து அவள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை அவனுக்கு 100வது வயசில் பெறுறான். அவன் பேர் ஈசாக்கு. கர்த்தர் சொன்னால் சொல்லி செய்து முடிப்பார். இது ஃபெய்த் லைஃப்பை பற்றி நம்ம எப்படி ஓடுறதுன்னு காமிக்கிறது தான் அந்த இது. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்குது? இந்த கிரியேட்டிவ் பவர் இருக்குது. யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது தான். எல்லாருக்கும் இந்த பவர் இருக்குது. கிரியேட் பண்ணுங்க, வெற்றிகரமாக ஜீவிங்க, தேவனுக்கேற்ற வாழ்வை வாழுங்க. இந்த உலகத்தில் அவர் எவ்வளோ நாள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரோ அந்த நாளில் அவர் சித்தப்படி முடித்து நாம் வெற்றிகரமாக கடந்து போவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்வோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்தை வாசிங்க. ஏதோ பிரசங்கம் பண்ணுறான்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. வேதத்தை நாம் எவ்வளோ வாசிக்கிறோமோ வாசிக்க விசுவாசம் வரும். பேசும்போதும் வரும். ஆனால் வேதத்தை நீங்களாக வாசிக்க உங்களோட இமேஜினேஷன் தட்டப்படும். ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறாருன்னு இது யாருக்கும் தெரியாது. அந்த கிரியை செய்யும்போது உங்களுக்கு வித்தியாசப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கம்யூனினை பற்றி நிறைய சர்ச்சைகளும் இதுவும் எழுதியிருக்கு. கிறிஸ்தவனுக்கு எது சர்ச்சையில் இருக்கக்கூடாதோ அதிலெல்லாம் இருப்பான். அப்புறம் இந்த மாதிரி கொரோனா வைரஸ் வந்துச்சு. அது மாதிரி அந்த சமயத்தில் கூடி ஜெயிப்பாங்க. என்னடா ஜோம் பண்ணான்னு தெரியாதுங்க. நான் குறை சொல்ல, அனுபவத்தில் தான் பேசுகிறேன். இப்போ எல்லாம் கூடி ஜோம் பண்ணுறாங்க. ஆண்டவரே 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 ஆண்டவரே. அவர் சொன்னார் இதெல்லாம் வரும்னு தான் சொல்லியிருக்கார். முதல்ல அவர் இருக்கும் போதே சொல்லிட்டு போயிட்டார், நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ வெற்றிகரமாக ஜீவிப்ப, என்னோட இரு. அழுன்னு அழுதுட்டு எல்லாம் கூடி அழுகுறானுங்க. அழுகிற நேரம் இல்லை, பிசாசு கொண்டு வந்ததை அவங்ககிட்டே அனுப்பிடும். துதிங்க கத்திருக்கு. நீங்கள் தேவனுடைய அதிகாரம் அவர் கொடுத்துருக்க உங்களுக்கு கிரியேட்டிவ் பகரப்படுத்தி இதை ஓட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வரவிடாதபடி பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட வரவிடாதபடி பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் சொசைட்டிக்கிட்ட வரவிடாதபடி பார்த்துக்கோங்க. யூ கேன் கிரியேட். பாருங்கள், வைரஸ் கெட்ஸ் மல்டிப்ளைட் ஸோ ஃபாஸ்ட். when we speak, our words also get multiplied very fast. என்ன ப்ராப்ளம்னா,
நம்முடைய வார்த்தையை நாமே நம்புறதில்லை. நம்ம என்னத்தை பண்ணுறோமோ அதை நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. கரெக்டானதை சிந்திப்போம், கரெக்டானதை பேசுவோம், கரெக்டானபடி செய்வோம், கரெக்டான ரிசல்ட் வாங்கிட்டு போயிடுவோம். சிம்பிளாக தான் இங்கே படிக்க போகிறோம். இப்போ ஜீவப்பம் நான் என்றார். ஹி கால்ஸ் ஹிம்செல்ஃப் பிரெட் ஆஃப் லைஃப், லைஃப் கிவிங் பிரெட் அப்படின்னு தன் சரீரத்தையும் சரீரத்தை பற்றி கூப்பிடுறார். இங்கே இந்த இடத்துல பாருங்கள், 54வது வசனம், 53வது வசனம். சார், யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இது சாப்பிடலன்னு நம்மளுக்கு லைஃப் இல்லைன்றாரு. ஏன்னா ஜீவனை கொடுக்குற எந்த ஒரு காரியமும் தேவனத்தில் தான் வருது. தேவன் ஒளியாக இருக்கிற மாற்றம் இல்லை, ஜீவனுள்ளவராக இருக்கிறார். எப்பவுமே எனி லைஃப் கம்ஸ் ஃப்ரம் ஹிம். சரி, இப்போ ஜீவன் எங்களுக்கு நமக்குள்ளே ஜீவன் இருக்காதுன்றாரு. அடுத்தது பாருங்க, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறாரு ஆண்டவர்? ஐ கிவ் யூ இட்டர்னல் லைஃப் அண்ட் ஐ வில் ரிசரக்ட் யூ. அதுக்கும் இந்த சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் கம்ப்ளீட்டாக ஒன்னஸை கொண்டாடுறாரு. நீ இது மாதிரி புசிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். உங்களுக்கு நீங்கள் செத்தா கூட, சரீர பிரகாரமாக செத்தா கூட நீங்கள் எந்திரிச்சிருவீங்க. ஏனென்றால் உங்களை ஆத்மாவை குவிக்கன் பண்ணுவேன் அப்படின்றார். அடுத்தது 56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இங்கே இடத்துல பாருங்க, we live in us, live in him and he lives in us. Interchangeable. ஏன்னா இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், என் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவனுடைய ஸ்டாண்டர்ட், மனுஷன் பாவம் செய்து விழுந்து போன பிறகு ஒரே ஒரு ஆள் தான் கொண்டு போக முடியும் தேவன்கிட்ட. நம்ம அது ஜீசஸ் கிரைஸ்ட், வேறு யாரும் கிடையாது. Let me tell you very frankly and openly, I am not telling a lie, I am telling the truth. இது கேட்டுக்கொள்கிற அத்தனை பேரும் இந்த ஜீவன் வேணும்னு கேளுங்க, இயேசு விட்டாங்க. அப்போ இந்த இது பண்ணும்போது நாம் அவரிலும் அவர் நம்மிலும் ஜீவிக்கிறார். ஸோ பிதாவாகிய தேவனுக்கு என்ன பிரியமோ நம்ம அதுபடி நடந்துட்டு போயிடுவோம். ஸோ we get united with him and go closely to him, so we can create more things. அதிகமான கிரியேட்டிவ் பவர்ஸ் இன்னும் வரும். இயேசு செத்தவங்களை உயிர்ப்பிக்கிறார், எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கிறார். நம்மளுக்கும் அதை செய்ய முடியும். காலில் அதுவும் கண்ணில் அதுவும் கண் வருது, அவரால் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறோம். இல்லை, நம்மளுக்கும் வரும், நம்மளுக்கும் நம்மளால் முடியும். அதான் சொல்லியிருக்கார், அவர் வசனத்திலே சொல்லியிருக்காரு. அது இன்னொரு நாள் பார்ப்போம். அடுத்தது, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பே உருவாக்குறாரு. நான் பிதாவினால் அனுப்பப்பட்டவர், நான் பிதாவினால் பிழைக்கிறேன், நீங்கள் என்னால் பிழைப்பீங்க. அப்போ இன்டர்லிங்க்ட் வித் காட் த ஃபாதர். So when we take the communion, we have to think. இது எவ்வளோ ஃப்ரீக்வன்சிஸாக எடுக்கணுன்றது உங்கள் காரியம். ஒரு சபையை சொல்லிக் கொடுக்குற ஒரு வசதியாக. இப்போ பாருங்கள், கொரோனா வந்துச்சு, எல்லா சபைகளும் மூடிட்டாங்க. எங்கே போவோம்? அன்றைக்கி கூட யாரோ கேட்டாங்க, என்ன வெளிநாட்டிலேருந்து கேட்டாங்க, அது எப்படி சபையில் தானே கொடுப்பாங்க, அப்போ என் சபையை திறக்கவே மாட்டான், அப்போ எப்படி புசிப்பீங்கன்னு கேட்டேன். அப்போ தான் யோசனை பண்ணது, மனுஷனுக்கு யோசனை பண்ணது. இல்லாட்டி we are committed to one this thing. We have to commit ourselves to God, not to the சபை.
சபை இருக்குது போது அது இருக்கணும். ஆனால் எது சபையை தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. அப்போ என்ன அப்படி சொல்லும் போது மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. நான் மாற்றத்துக்கு தகுதியற்றவன் நான் ஆவேன் அப்படின்னா, இன்றைக்கி இதை புதிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு கிருபை கொடுத்துருக்காரு. இந்த வசனத்துலேருந்து அதான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலரில் போட்டிருக்கு, அவர்கள் அனுதினமும் அப்பம் விட்டார்கள் போட்டு. டெய்லி சாப்பிட்றத சொல்ல மாட்டாங்க, சைடு 3 வேளை சாப்பிடுவானுங்க, அது சொல்ல மாட்டாங்க. அப்பம் பெற்றிருந்தா இதுதான் சொன்னாங்க. They were eating the body of Christ and drinking the blood. அதனால தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தானுங்க. ஆகவே தேவ ஜனமே, இதில் கூட நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் டிபேட்ஸில் இறங்க வேணாம். சின்சியராக ஆண்டவர்கிட்ட போய் இது அவரோட சரீரம் அவர் ரத்தம்னு சொல்லுங்கள், எங்களுக்கு வேணும், இந்த காரியங்கள்லாம் வேணும்னு கேட்டால் கொடுப்பாரு. அங்கே உட்காந்து ஆர்கியூமெண்டேட்டிவாக போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் இது எடுக்கும்போது ஜாக்கிரதையாக எடுங்க. நம்ம பாவம் ஏதாவது செய்திருப்பீங்கன்னா, மனசாட்சி குத்தும்னா உடனே அங்கே மன்னிக்கு தேவனத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. அலட்சியமாக எடுக்காதீங்க. கர்த்தருடைய பங்கு, அவர் சரீரமும் அவர் ரத்தம், இதை ரொட்டின்னு சொல்லி எடுக்காதீங்க. அவர் சரீரமும் அவர் ரத்தமாகவே எடுங்க. இது நான் கண்டுபிடிச்சது. எடுக்கும்போது வித்தியாசப்பட்ட அனுபவங்கள் வரும். தேவ ஜனமே, வெற்றியோடு வாழுங்கள், சந்தோஷமாக இருங்க. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்போ ஜெபித்து கடந்து செல்வோம். தகப்பனே, உங்கள் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். படித்த வேத பகுதிகளுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருத்தரும் இதை குறித்து தியானித்து, கர்த்தாவே, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரின்னு சொல்லாமல் ரியலி சீரியஸாக எடுத்து அதை தியானித்து அவர்களுக்குள்ள தேவரீர் கொடுத்துருக்கிற க்ரியேட்டிவ் பவருக்காக உண்மை நன்றி செலுத்தி அவங்களும் க்ரியேட் பண்ணட்டும். இந்த தேசத்துக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும் இந்த இதுக்கும் ஒரு நல்ல சிட்டிசன்களாக இருக்க, இந்த நகரத்துக்கும் நல்ல சிட்டிசன்களாக இருக்க இந்த தேவநாயகத்தை கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். இந்த கொடுமையான காலங்களில் நாங்கள் உம்மோடு இணைந்த ஜீவித்தை வாழ்ந்து வெற்றிகரமாக ஜீவித்து எந்த தீங்கும் எங்களை அணுகாமல் இருக்கவும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் கூடத்தை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.